ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான வாழைக்காய் பூ வடை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு பட்டாணி பருப்பும் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்துருக்கேங்க. எடுத்து ஊற வச்சுட்டேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேங்க. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியிலே கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு ஊறினதெல்லாம் பட்டாணி பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் ஊறினதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொரன்னு. இப்போ அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகமும் சேர்த்துக்கலாம். 5-6 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்த்தாமே பருப்பெல்லாம் ஊறினது இல்லைங்களா, அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம அரைக்கிறோம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தவே இல்லைங்க. நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்தாமல் கொரன்னு நம்ம மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். 1 கைப்பிடி அளவுக்கு பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேங்க வடை கூட போடுறதுக்காக. அதிலே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த உரலில் தான் அரைக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க. உங்கள்கிட்ட மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். என்கிட்ட உரல் இருந்ததுனால நான் உரலில் அரைச்சிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்லேயே நல்லா தண்ணி சேர்த்தாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது சேம் மெத்தட் தாங்க. இப்போ வாழைப்பூவையும் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வலிச்சு எடுத்துடலாம். வாழைப்பூ அதிகமாக சேர்த்தாதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்தாவே போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த வடைப்பருப்போடையே நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். 4 பூண்டு தட்டி அது கூட சேர்த்துக்கலாங்க. 1 பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு சேர்த்துக்கலாம். உதிரி உதிரியாக வரணும். அதனால் 1 கைப்பிடி கருவேப்பிலை மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் நான் சேர்த்துட்டேன். இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணியே துளி கூட சேர்த்தாமல் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துனிங்கன்னா நல்லா எண்ணெய் உறிஞ்சிரும். அதனால் தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுதாங்க வடை போடுறதுக்கு கரெக்டான பக்குவம் நமக்கு. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வடை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் எல்லா மாவும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு பாருங்கள். அந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எண்ணெய் வச்சிடலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ ஒரு உருண்டையை கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நல்லா தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி தட்டிட்டு நல்லா மொத்தமாக தட்டாதீங்க, கொஞ்சம் லேசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா மொறு நமக்கு வரும். நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போட்டு பொரிச்சிக்கலாங்க. இந்த வானல் எந்த அளவுக்கு நமக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கரெக்டாக எனக்கு 3 வடை போடுறதுக்கு கரெக்டாக இருந்ததுங்க. வடையை போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க, உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும்.
நல்லா திருப்பி திருப்பி போட்டு வடை நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக வாழைப்பூ வடை மொறு மொறுன்னு எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.